ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு வீட்ல உள்ள திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு போலான்னு உங்கள்ட்ட ஒரு விழாவுக்கு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. இதுதான் இந்த வீட்டுக்கு கேட்டு, எங்க வீட்டு கேட்டு. சிரிக்காதீங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மயிலாஞ்சி செடி. நான் இங்க வந்து ஊர்ல வந்து மயிலாஞ்சி வைக்கலாம்னு நினைச்சேன். பட் வைக்க முடியாம போயிடுச்சு. ஹைட்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கருகாப்பிலை. தெரியுதா? அதுவும் எட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம பறிப்போம். மை காட், வந்துருச்சா? இந்த வாடகை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீட்டுல நம்ம நினைச்ச செடியை வளர்த்துக்கலாம். வாடகை வீட்டுல ஆலிவேரா செடி கூட வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? அப்புறம் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூலாம் நேற்றுக்கு சாயந்தரமே நான் பறிச்சிட்டேன். இப்போ உங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு 1-2 பூ தான் இருக்கு. சரிங்களா? ஒரு பூ இருக்கு மல்லிகை. இது பார்த்தா தக்காளி செடி, இன்னும் காய் காய்க்கல. இந்த செடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? சோம்பு செடி, நான்வெஜ்ஜுக்கெல்லாம் போடுவோம் இல்ல, இதெல்லாம் நான் இப்பதாங்க பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைமே. இதா காஞ்சிருக்கு. இதெல்லாம் வேணாம், நமக்கு அங்கேயே ஸ்டாக் இருக்கு, அதனால இதை விட்டுருவோம். மாதுளம்பழ செடி பூ மட்டும்தான் இருக்கு, இன்னும் காய் காய்க்கல. இது வந்து மரவள்ளி கிழங்கு செடி. இதுல எப்படி கிழங்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதனால அது பறிக்க வேணாம், விட்டுறலாம் பாவம். இது பாத்தீங்கன்னா கொய்யா மரம். கொய்யா மரத்துல காய் இருக்குங்க, ஆனா குட்டி குட்டியா இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? சோ நம்ம ராசி வேணும், சாப்பிட்றதுக்குள்ள ஒரு ராசி வேணும்னுவாங்க. அந்த ராசி நமக்கு எப்பவுமே இருந்ததில்லை, இப்பயும் சரி சின்ன பிள்ளைலையும் சரி. இது பாத்தீங்கன்னா ரோஸ், பேண்டா கலரு, மணி பிளான்ட், அப்புறம் ஆலிவேரா ஜெல்லு. பாத்தீங்களா? கருகாப்பிலை, அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ, வாட்டர் மிலானுங்க. வாட்டர் மிலான் வந்து இங்க இருந்து பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது எடுத்துட்டு போக சொல்றாப்புல வண்டியில வந்ததுனால. தேங்காங்க, தேங்காய் வந்து தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தது. அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா வாழைப்பூ. இது எங்க இருந்து வந்ததுன்னா நத்தத்துல இருந்து வந்திருக்கு. என்னோட உறவினர் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க என்னை பார்த்துட்டு. ஸோ அவர்களை எல்லாம் வீடியோக்குள்ள வரல, அதனால நானும் வீடியோ எடுக்கல. அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து வெள்ளரி பிஞ்சு. இது வந்து இங்க பக்கத்துல சானார்பட்டியில இருந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்த உள்ளங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். இது பாத்தீங்கன்னா தோரங்குச்சில இருந்து ஒரு உள்ளம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பார்க்கவே இல்லை, ஆனா கொடுத்துட்டு போயிடுச்சு. வந்தா அந்த மகள்கிட்ட கொடுத்துரு பாவம் அப்படின்னு. சோ யாருக்கு எங்கெங்க எது எது வேணுமோ அதது அந்தந்த இடத்துல வந்து சேரும்னு சொல்லுவாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல, அது உண்மைதான். ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.